பெண்கள் ரொம்ப தப்பு செய்யறாங்க பெலிசா. என்ன அப்படின்னா, குழந்தை பிறந்த உடனே கோதுமை ஹட்டை. சில பெண்கள் சொல்றாங்க 40 தின் தக் அந்த குழந்தை பால் குடிக்குது, 2 வருஷம் கொடுக்கணும், 40 தின் கொடுக்குறான்னு வைங்க, அந்த குழந்தை பிஷா போயிட்டாங்க அப்படின்னா அதை கழுவ தேவையில்லை. பல பெண்கள் அப்படி சொல்றாங்க. என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்கிறாங்க, குழந்தை பிறந்த உடனே தாய்ப்பால் குடிக்குது, அது யூரின் போயிடுச்சு, பிஷா போயிடுச்சு அப்படின்னா அதை கழுவ தேவையில்லை, அப்படியே தொழுகலாம். இல்ல, ஹதீஸ் இருக்கு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல 3 பேர் பிஷாப் செஞ்சாங்க. முத்தலிசா நாயகம் திருமேனி ஸல்லல்லாஹு என்ன குடும்பம் பாருங்க, அந்த பிள்ளைங்களுக்கு என்ன குடும்பம் பாருங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்து மேல கஸ்வால உட்கார்ந்துட்டாரு அப்படின்னா ஒரு நாள் புழுக நாயகம் உட்கார்ந்து இருந்தா கூட அந்த ஒட்டகம் வந்து பிஷாப் செய்யாது. ஏன் அப்படின்னா, நான் பிஷாப் செஞ்சு அந்த கத்தரா அந்த துளி பெருமானுடைய காலில் பட்டுச்சு அப்படின்னா இது ஒழுக்கத்துக்கு மாறான செயல் என்பதாக அந்த கஸ்வாபிங்கிற பிஷாப் அந்த ஒட்டகம் யூரினே போகாது, அப்படியே அடக்கி நின்றுட்டு இருக்கும். எது அந்த ஒட்டகம். அந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரியாதை விலங்குகளுக்கு. ஆனா 3 சஹாபாக்கள், அல்லாஹ் அக்பர், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடிச்சி குழந்தைய ரொம்ப கொஞ்சுவார். நாயகம் திருமேனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தைகிட்ட அதிகமா விளையாடுவார். இன்னைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளைங்களை அதிகமா நேசிப்பார், பிள்ளைங்கிட்ட அதிகமா விளையாடுவார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மடியில உட்கார்ந்து கொஞ்சிட்டு விளையாண்டுருக்கிறாங்க இமாம் ஹசன் இமாம் ஹுசைன். ஹதரத்தே ஃபாத்திமாவுடைய 2 பிள்ளைங்க பேராண்டிங்க, அந்த 2 பிள்ளைங்களும் பிஷாப் செஞ்சாங்க. 1. 2வது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூத்த மகள் ஸைனப் இருக்கிறாங்கல்ல, அவங்க பிள்ளை சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பேத்தி, 2 பேரே ஒரு பேத்தி, அவங்களும் அவங்க மடியில உட்கார்ந்து இருக்கிறாங்க, பிஷாப் செஞ்சுட்டாங்க. 2 பேருமே சின்ன சின்ன பிள்ளைங்க, ஒரு 6 மாசம் குழந்தைங்க தான், பால் குடிக்கக்கூடிய குழந்தைங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஷாப் செஞ்ச உடனே ஹதரத்தே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா பார்த்தாங்க, அல்லலாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஷாப் செஞ்சுட்டாங்களே பிள்ளைங்க அப்படின்னு. உடனே நாயகம் சொன்னாங்க, ஒரு லோட்டா தண்ணி கொண்டு வாங்க அப்படின்னா. ஒரு லோட்டா தண்ணி கொண்டு வாங்க. கொண்டு வந்த உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடம்பையும் கழுவிட்டாங்க, அந்த துணியையும் கழுவிட்டாங்க. இது ஆண் பிள்ளைங்களுக்கு. ஹசன் ஹுசைன் 2 பேர் பிஷாப் செஞ்சதுக்காக. ஹதரத்தே சுமையா ரலியல்லாஹு தஆலா மேல பிஷாப் செஞ்சாங்க. அதே ஹதரத் ஆயிஷா கிட்ட சொல்றாங்க, 2 லோட்டா தண்ணி கொண்டு வாங்க அப்படின்னா. தவளை 2 லோட்டா கீ பாய். ஹதரத் ஆயிஷா கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், இமாம் ஹசன் ஹுசைன் பிஷாப் செஞ்சாங்க, 1 லோட்டா தானே கழுவுனீங்க கேட்டீங்க, இப்போ 2 கேட்குறீங்களே என்ன அப்படின்னு. ஆண் பிள்ளையை காட்டிலும் பெண் பிள்ளையினுடைய பிஷாப்ல அதிக துர்நாத்தம் இருக்கும். ஏன் அப்படின்னா, ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்குல்ல, நம்மளை விட அவங்களுக்கு அதிகம். என்ன முதலிசா, கர்ப்பப்பை, மார்பகம், இன்னும் உள்ள பல விஷயங்கள் இருக்கு. அதனால அவங்களுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் அதிகம், உறுப்புகள், உடல் உறுப்புகள் அதிகம் பெண்களுக்கு ஆண்களை காட்டிலும். அதனால அவங்களுடைய பிஷாப்ல, அவங்களுடைய சிறுநீரகத்துல கொஞ்சம் துர்நாத்தம் அதிகமா இருக்கும். அதனால 2 லோட்டா கொண்டு வா, 2 லோட்டா கொண்டு வந்து கழுவுனார். யாரு? பெருமானார். பெரியன்பர்களே, தயவு செஞ்சு நம்ம பெண்கள்கிட்ட சொல்லுங்க, சின்ன குழந்தை அன்னைக்கு பிறந்த பிள்ளையா இருந்தாலும் மடியில பிஷாப் செஞ்சுட்டா அப்படின்னா அது நஜிஸ் தான். உள்ள இருந்து வெளியில வருது. தாய்ப்பாலே குடிச்சாலும் வெளியில என்ன தாய்ப்பாலா வருது? मुदलिसा बच्चा दूध पिया बाहर क्या भया था दूध पिया था पिशाब इतना दिया था அதனால பிஷாப் அப்படிங்கிறது யூரியன்ங்கிறது கண்டிப்பா நஜிஸ் தான். அன்னைக்கு பிறந்த பிள்ளையாக இருந்தாலும் நம்ம பெண்கள் மேல நம்ம மேல அதாவது பிஷாப் செஞ்சிட்டாங்க அப்படின்னா சிறுநீரகம் கழிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க கழுவாம பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது, உங்களுடைய தொழுகையும் கூடாது.